நம்ம எத்தனையோ ஸ்பைடர்மேன் பார்த்திருப்போம். ஆனா இந்த ஸ்பைடர்மேன் நம்மளுக்கு வெறித்தனமா வேற லெவல்ல கொடுத்துருக்காங்க. அப்படி எந்த ஸ்பைடர்மேனை பத்தி நீ கைக்க போறன்னு நீங்க கேட்டீங்கன்னா வேற யாரும் இல்ல, நம்ம ஸ்பைடர் நோயரை பத்தி தான். பெரும்பாலான பேர் இந்த டீசர் ட்ரெய்லரை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ரெண்டு ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து கலர்லயும் நம்ம பாத்துக்கலாம், இன்னொன்னு பிளாக் அண்ட் ஒயிட்லயும் பாத்துக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட்ல பாக்குறது நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த காலத்துக்கே போயிட்டு பாக்குற மாதிரி ஒரு உணர்வு கிடைக்கும். அது வேற லெவல்ல இருக்கும். மத்த சினிமா மாதிரி இல்லாம இது கொஞ்சம் வேற லெவல்ல கொண்டு போய் இருப்பாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்ல பாக்குறத விட நம்ம கலர்ல பார்த்தா தான் அந்த டீடைல்ஸ் எல்லாம் நல்லா தெளிவா விளங்குது. நான் இப்ப ரிவ்யூ பண்ண போறது கலர்ல தான், ஏன்னா அதுல தான் டீடைல்ஸ் சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா காட்டலாம். இந்த ஸ்பைடர் நோயர் திரைப்படத்துல வந்து நம்ம ஸ்பைடர்மேன்ங்கிற வார்த்தையை வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஸ்பைடர்மேன் நேமுக்கான ரைட்ஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து கொடுக்கப்படல. ஸ்பைடர்மேனுக்கு அவங்க கொடுக்கலனா எப்பரா பீட்டர் பார்க்கர் கொடுத்திருப்பாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆமா, பீட்டர் பார்க்கருக்கும் இதுல கொடுக்கல. பென்னுங்கிற ஒரு பேர்ல தான் இவர் இதுல அப்பியரன்ஸ் ஆகுறாரு. சோ இதுல நம்ம பேசிக்கான சில டீடைல்ஸ் பார்த்தோம்னா இவர் இந்த உலகத்துல வந்து ஒரு டிடெக்டிவா வேலை செஞ்சுக்கிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு லேடியை கட்டுறாங்களே, அந்த லேடி வேற யாரும் இல்ல, நம்ம கெட் லேடி தான். சோ அவங்க ரெண்டு பேத்துக்குமே ஒரு காதல் கதை ஓடுற மாதிரி இதை டெவலப் பண்ணிட்டு போகலாம். நம்ம இதுக்கு முத பார்த்த ஸ்பைடர்மேன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு யங்கர் வெர்ஷன், டீனேஜ் வெர்ஷன் ஸ்பைடர்மேனா தான் இருக்கும். ஆனா இவரை பாத்தீங்கன்னா ஒரு நடுத்தர வயது, அதாவது ஒரு மிடில் ஏஜ் மேனா தான் காட்டியிருக்காங்க. மத்த ஸ்பைடர்மேன்ல இருந்து இவர் வயசுல மட்டும் வித்தியாசமாகல, இவருக்கு பவர் கிடைக்கிற விதமே கொஞ்சம் வேற லெவல்ல தான் இருக்கும். இவருக்கு பவர் கிடைக்கிற விதத்தை பாத்தீங்கன்னா இல்ல ரெண்டு தியரி ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் தியரியை பாத்தீங்கன்னா நீங்க கேப்டன் அமெரிக்காவுக்கு பவர் கிடைக்கிற மாதிரி இவர் ஒரு ரிசர்ச்ல இன்வால்வ் ஆகி இருப்பாராம். அதுல இருந்து அவருக்கு அந்த பவர் கிடைச்சிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் தேடுறதுல அதை பத்தி யோசிக்கிறது கூட நம்மளால முடியாம வந்திருக்கும். அந்த காலகட்டம் 1930 நினைக்கிறேன். அந்த காலகட்டத்துல எல்லாம் எங்க அதெல்லாம் வந்திருக்குமா? சோ அந்த ஸ்பைடரை வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணிருப்பாங்க போல, அந்த எபிலிட்டியை மனுஷனுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்னு அதுல கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது தியரி என்ன சொல்லுதுன்னா நம்ம ஸ்பைடர் நோயர் வந்து டிடெக்டிவ் வேலை செஞ்சுக்கு இருப்பாராம். அதுல இருந்து ஒரு கல்லன் கும்பல்ல போயிட்டு அவரும் ஒரு ஆளா சேர்ந்துக்கு வரான். அவங்களோட சேர்ந்து அவங்களோட விஷயத்தை பிடிங்கி இருக்கிறது தான் அவங்களோட வேலையா. அப்படி வேலை செஞ்சு இருக்க அந்த நேரத்துல என்ன நடக்கும்னா ஸ்பைடர் கடவுள்ட்டு ஒரு சிலை இருக்குமா, அந்த சிலையை பிடிச்சி இவர் உடச்சு போடுவாராம். அந்த உடச்சையில இருந்து எலும்பி வந்த நம்ம ஸ்பைடர் கடவுளே இவருக்கு அந்த பவரை கொடுக்கறதா ஒரு தியரி ஒன்று போய்கிட்டு இருக்கு. இந்த தியரி எங்க சொல்லியிருக்காங்கன்னா கொமிக்ல தான் சொல்லியிருக்காங்க. அந்த கொமிக்ல இப்படி ஒரு ஸ்பைடர் கடவுள் வந்து இவருக்கு பவர் கொடுத்த மாதிரி இங்க ஒரு விசித்திரமான ஒரு உருவம், அரை மனுஷனும் அரை ஸ்பைடரும் இருந்த ஒரு உருவம் காட்டியிருக்காங்க, மனிதன் ஒண்ணு. ஒருவேளை அந்த தியரியும் கொண்டு போகலாம். அந்த விசித்திரமான உருவத்தை பார்த்தா அப்படித்தான் விளங்குது. ஆனா எனக்கு பெரும்பாலும் அப்படி இல்லை. ஏன்னா அவர் வந்து ஒரு லெப்ல இருக்க மாதிரி தான் அவர் போர்ட்ரேட் பண்ணிக்கிருக்காங்க. பாத்தீங்கன்னா சர்ஜரிக்கு உள்ளாகிற மாதிரி. இந்த ரெண்டு தியரியில நீங்க என்ன நினைக்கிறீங்க, எது ஒர்க் அவுட் ஆகும்? அடுத்து பாத்தீங்கன்னா இவருடைய எபிலிட்டி மத்த ஸ்பைடர்மேன் மாதிரி இல்லாம இவருக்கு வந்து எபிலிட்டிஸ் வந்து குறவா தான் இருக்குமா. மத்த ஸ்பைடர்மேனுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ரீஜெனரேட்டிவ் எபிலிட்டி, மத்தது ஸ்ட்ரென்த், அதெல்லாம் எப்படின்னா ஹை பீக்ல இருக்கும். இவருக்கு அந்த 100%ல ஒரு 30% மாதிரி தான் இருக்குமா. சோ அந்த சண்டை போடக்குள்ள பாருங்க பார்ல அந்த அடி தாங்கலாமா, அந்த வலியை மறைக்கிறதுக்காக தண்ணி அடிக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல நம்ம ஸ்பைடர் சென்ஸுமே அவருக்கு ரொம்பவே குறவா இருக்கா. அந்த முன்னுக்கு நடக்க போறதை தெரிஞ்சுக்கலாதான், அந்த அடிக்க வரது அதெல்லாம் ஒண்ணு தெரிஞ்சுக்கலாதான். அவரோட டிடெக்டிவ் நாலேஜ இந்த ஸ்பைடர் பவர் வந்து லைட்டா கூட்டி இருக்கு. அந்த என்ன நடக்க போகுது லைட்டா தான் அவருக்கு வந்து அந்த டீஸ் பண்ண இயலுமா, கண்டுபிடிக்கலாம் அந்த ஸ்பைடர் சென்ஸ் எல்லாம் வச்சு. அது மட்டும் இல்ல அந்த ஸ்பைடர் வெப்பும் அங்க வந்து வெப் ஷூட்டர் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த காலத்துல அவ்வளவு வந்து டெக்னாலஜி இல்ல. சோ டோபி மேக்கருக்கு மாதிரி அவருக்கு வந்து ஆர்கானிக் வெப் தான். அந்த வெப்புமே ஸ்ட்ரென்த் வைஸ் ஆனா அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காதான். அது நார்மலா பாவிக்கிறதுக்கு எப்படி இருக்குமா அப்படித்தான் இருக்குமா, ரொம்ப இதெல்லாம் இல்லையா அது. சோ நம்ம ஒரு வீக்கான ஸ்பைடர்மேனை தான் நம்ம பார்க்க போறோம். போதும், அது அந்த காலகட்டத்துக்கு அவ்வளவு பவர் இருக்குது, அது போதும், அவ்வளவுதான். அவருக்கு அங்க வரலான்னு ஒரு லிமிட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் நல்லா தான். அந்த ஓவர் பவர்டா இருந்தா கொஞ்சம் ஓக்வர்டா இருக்கும் பார்க்கலாம் நம்மளுக்கு. சோ நம்ம பவர் ஸ்ட்ரென்த் எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப பார்க்க போறது என்னன்னா நம்ம எனிமீஸ் எல்லாம் எப்படி வர போறாங்க அதை தான் நான் பார்க்க போறோம். எல்லா யூனிவர்ஸ்லயும் கிங்பின் தான் நம்ம ஸ்பைடர்மேனுக்கு பெரிய எதிரி மாதிரி. இதுலயும் அப்படித்தான். ஆனா இங்க கிங்பின் இருக்க மாட்டாரு. இவர் வந்து கிங்பின் விட்டு தாத்தா அவுட் அப்பான்னு நினைக்கிறேன். சோ இதுல கண்டிப்பா சினிஸ்டர் 6 இருக்க போறாங்க. ரெகுலர் பவர் மாதிரி இல்லாம இந்த சினிஸ்டர்ஸ்க்கு வந்து பவர்கள் வேற மாதிரி கன்வே பண்ணப்படுது. எக்ஸாம்பிள் நம்ம சாண்ட்மேன் எடுத்துக்குவோம். அவரோட பாடி வந்து என்ன செய்யும்னா ஃபுல்லாவே சேண்டா கன்வெர்ட் ஆயிரும். ஆனா இந்த யூனிவர்ஸ்ல என்ன நடக்கும்னா அவரோட தோல் மட்டும், அதாவது அவரோட ஸ்கின் மட்டும் என்ன செய்யணும், ஒரு தடிமனான ஒரு சிலிக்கன் லேயரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். சோ இதுல முழு உடம்புமே என்ன செய்யாதுன்னா மணலா போகாது. இதுல ஒரு லேயர், ஒரு தடிப்பமான ஒரு பாதுகாப்பு லேயர் மாதிரி அவரோட உடம்ப வந்து மாத்திக்குவாரு. கொமிக்லயே இந்த தியரியை தான் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. அதே தியரி இங்க படத்துக்கும் கொண்டு வந்திருக்காங்க. மொத்தத்துல இது ஒரு நம்ம பார்க்காத ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்பைடர்மேன் படமா இருக்க போது ஒரு வெறித்தனமான கதையை ரைட் பண்ணியிருக்காங்க. ஸ்பைடர்மேன் நோயரை பத்தின உங்களோட தோட்டம் மறக்காம கமெண்ட்ல போட்டு போங்க.